வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு 1000 முறை யோசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி நம்மளுடைய கால தாமதம் பண்ணுறதுனால நம்மளுடைய வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்குது. ஸோ அதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முடிவு அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் தான். இங்கே நம்ம ஒரு தொழிலையோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த பிஸ்னஸை உடனே ஸ்டார்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை பற்றி ஒன்றுக்கு 2 பேர்கிட்ட கேட்டால் தப்பு இல்லைங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு வீடியோவாக 100 வீடியோ கூடயும் பார்த்துருப்போம், ஒரு 50 பேர்த்திட்ட இதை பற்றி விசாரிச்சுருந்துருப்போம். ஆனால் அப்பயும் நம்ம அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த இருக்கிற ஒரு பயம்தான். எங்கே நம்ம இதில் விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் மறுபடியும் மீண்டு வர முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தால் தான் கடைசி வரைக்கும் நம்ம விசாரிச்சுக்கிட்டு மட்டும் வீடியோக்களை பார்த்துக்கிட்டு மட்டுமே இருக்கிறோம். இங்கே மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குற பலர் பேர் கூடயும் இங்கே பண்ணுற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்ப்போம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை, உங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் வார்த்தையாக இருக்கும். அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதையும் சொல்ல வரல. நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி 1-2 உங்களுடைய க்ளோஸ் நண்பர்கள்ட்ட மட்டும் கேட்டுக்குங்க. அதை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறப்ப அவங்க ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சரியான முடிவை கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்குள்ள ஒரு துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சல் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம இதில் வளர்ந்து வருவோம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வளர்றதுக்கு உண்டான விஷயங்களை கற்றுக்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும். அதை தவிர்த்துட்டு விழுந்துட்டோம் அப்படின்னா, அடிபட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்புறதை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் இதில் இறங்குறேன், இதில் நான் சக்ஸஸ் ஆகி காமிப்பேன் அப்படின்னு இறங்குங்க. இங்கே சாதனையாளர் அப்படின்னு சொல்கிற சச்சின் டெண்டுல்கர்லேருந்து MS தோனி வரைக்குமே அவங்களோட தேவையான இலக்கு அப்படிங்கிறது அவங்களே முடிவெடுத்திருக்கிறாங்க. இங்கே நான் மற்றொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய இலக்கு, கோல், கனவு, லட்சியம் அப்படிங்கிறது எல்லாம் வேற இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க அதை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த துணிச்சனால முடிவை தான் நீங்கள் எடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இன்னும் பல பேர் இங்கே நினைப்பாங்க, சரி நான் ஒரு துணிச்சனால முடிவை தான் எடுத்துட்டேன், ஆனால் அதில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன். அப்படி இருக்கிறப்ப மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை அவங்கள சரியான முடிவை எடுக்க விடாது. அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். என்ன அப்படின்னா, இங்கே அவங்க வேலையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. இதில் எங்கே மற்றவங்களுடைய வேலையை யார் கவனிக்கிறா அப்படிங்கிறது தான். இங்கே நீங்கள் உழைச்சா மட்டும்தானே உங்களுக்கு சாப்பாடு, இங்கே நீங்கள் வேலைக்கு போனால் மட்டும்தானே உங்களோட குடும்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் மற்றவங்களை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை நீங்கள் யாராச்சும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா, யாராச்சும் தோண்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நினச்சி நீங்கள் பொழுதுனைக்கு வருத்தப்படுறீங்களா? இல்லை அவங்கக்கிட்ட போயிட்டு உபதேசம் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்களா? இல்லை, நீங்கள் உங்களுடைய வேலையை தானே பார்க்குறீங்க. அப்படி தானே மற்றவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இஷ்யூ தான் சொல்கிறேன். இங்கே யார் உங்களுக்காக வந்து நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெல் விஷர் மட்டும்தான் வந்து நிற்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஏன்டா இந்த வேலையை செஞ்ச அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்பயும். அப்போ நீ நல்லா தான் முயற்சி பண்ணுன, இன்னும் கொஞ்சம் பெட்டராக முயற்சி பண்ணு, ஸோ இந்த வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இங்கே மற்றவங்க உங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறதுக்கோ இல்லை இவன் விழுந்துட்டான் அப்படின்னு பார்க்குறதுக்கோ யாரும் இங்கே நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த அவசரமான உலகம் அப்படிங்கிறது எல்லாருமே பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம், உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் ஓடுங்க. கடைசி காலத்தில் நீங்கள் யோசித்து பார்க்குறப்ப என்னடா நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் வராமல் இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய கனவு என்னவோ அதை நோக்கி பயணிங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உண்டான இலக்கு, கனவு அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள். இங்கே எல்லாரும் போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதே பாதையில் போகணும் அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இங்கே 1000 பேர் ஒரே பாதையில் போகிறாங்க அப்படின்னா அவங்க போய் சேர வேண்டிய இடம் அப்படிங்கிறது மிக மிக லேட்டாகும். ஆனால் நீங்கள் உங்களுக்கான தனி பாதையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மட்டுமே போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய இலக்கை சீக்கிரமாகவும் அடைய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான்.
இங்க பல பேர் தோல்வியும், முயற்சியும் வெவ்வேறு தராசு வச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்காதீங்க. இங்க முயற்சி அப்படிங்கிறதும், தோல்வி அப்படிங்கிறதும் ஒண்ணு தான். இங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, உடனே துவண்டு போயிறாம மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணுங்க. இங்க இவ்வளோ காலம் நீங்க முயற்சி பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுக்குண்டான ரிசல்ட் தான் அந்த தோல்வி அப்படிங்கிறது. அந்த தோல்விகள தொகுத்து நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வரும். இங்க பெரிய பெரிய மனிதர்களா இருந்தாலும் சரி, இல்ல யார வேணுமானாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வெற்றியாளர்கள்னு நீங்க நினைக்கிற யார வேணுமானாலும் எடுத்துக்கங்க. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல துவண்டு போய் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு படத்தையே சுவாரஸ்யமா பார்க்கறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஃபெயிலியர் மேல ஃபெயிலியர் சந்திச்சு கடைசியா ஹீரோ அப்படிங்கிற ஒரு சக்சஸ் பார்ப்பாரா அப்படிங்கிற சுவாரஸ்யமான படம் மட்டும்தான் இங்க வெற்றி அடையும். அப்படி ஒரு படம் வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது இவ்வளோ சுவாரஸ்யங்கள், இவ்வளோ தோல்விகள் நிறைந்ததா மட்டும்தானே இருக்கு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நான் வெற்றி அடையணும், அதுவும் ஒரே முயற்சியில எந்த ஒரு தோல்வியும் சந்திக்க முடியாம, சந்திக்க கூடாம நான் வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில சரி அப்படிங்கிறது தான். இங்க வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது எல்லாமே வாழ்க்கையில வந்து போற ஒரு நிமிடம், ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு நிகழ்வு உங்க வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா, நீங்க துணிஞ்சு ஒரு முடிவெடுக்கணும். அத தள்ளி போட்டுட்டே போனீங்கன்னா, அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலியமா நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது. இங்க யோசிக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா ஒரு விஷயத்த செய்யலாமா, வேணாமா அப்படிங்கிறது நீண்ட காலம் யோசிக்கிறதும், நீண்ட காலம் ஆலோசனை செய்யறதும் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றியை நீங்க தள்ளி போறதுக்கு சமம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இங்க துணிஞ்சு முடிவெடுங்க. வெற்றி, தோல்வி அப்படிங்கிறது எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வேலை செய்யுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை மட்டும் தான் குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று சந்தேகமும் இல்ல. அதையும் தாண்டி என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதையும் தாண்டி உங்களுடைய கனவு என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களுடைய ரோல் மாடல் யாரு அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க. ஏன் அப்படின்னா, இங்க ஒரு கனவுக்கு எழுத்து அப்படிங்கிறது உயிர் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஃபார் வாட்ச் அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க் யூ. நன்றி, வணக்கம்.